அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள் கவனிங்க. இப்போ நாங்கள் மின் ரசாயனத்திலே தரப்பட்ட இரண்டாவது கேள்விக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இதில் கேள்வி வினா இப்போ கவனிங்க பிள்ளை, 25 பாகை செல்சியஸில் ஒரு களத்தாக்கம் தரப்பட்டிருக்குது. களத்தாக்கத்தில் எம் என்ற உலோகம் ஏஜி ப்ளஸ் என்ற அயனுடன் இணைந்து ஏஜி உலோகமாகவும் M3 ப்ளஸ் எக்வஸாகவும் மாற்றம் அடையுது. இதனுடைய களத்தினுடைய மின்னியக்க விசை தரப்பட்டிருக்குது. கவனிங்க, களத்தினுடைய மின்னியக்க விசை E0 செல் 2.46 வோல்ட் என தரப்பட்டிருக்கு. அதே போல் ஏஜி ப்ளஸ் எக்வஸ் ஒரு இலத்திரன் ஏஜிஎஸ் என்பது ஏஜி வெள்ளி மின்வாயினுடைய தாழ்த்தல் அழுத்தம் தரப்பட்டிருக்கு. E0 என்பது நியம தாழ்த்தல் அழுத்தம் 0.8 வோல்ட் என தரப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட கேட்கப்படுற கேள்வி, 25 பாகை செல்சியஸில் M3 ப்ளஸ் எக்வஸ் 3 இலத்திரனை ஏற்று MS, அதாவது எம்மினுடைய தாழ்த்தல் அழுத்தம் தான் கேட்டிருக்கு. பாருங்கள், எம் என்ற உலோக மின்வாயினுடைய தாழ்த்தல் தாக்கத்தை தந்திருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும், எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி எம் என்ற உலோகத்தின் தாழ்த்தல் அழுத்தம் என்ன அப்படின்ற கேள்வியை தான் இவ்வாறு கேட்டிருக்கிறாங்க. 25 பாகை செல்சியஸில் M3 ப்ளஸ் எக்வஸ் ப்ளஸ் 3 இலத்திரன் MS எனும் அரை தாக்கத்தின் நியம தாழ்த்தல் அழுத்தத்தை அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இதை எப்படி நாங்கள் அந்த கேள்விக்குரிய விடையை பெற்றுக்கொள்கிறத விளக்கத்தை நாங்கள் அவதானிப்போம். முதலாவது பிள்ளைகள், மின் ரசாயனத்தில் நாங்கள் தெரியும் எங்களுக்கு முக்கியமான 2 பிரிவுகள் இருக்குது. மின் ரசாயனத்தில் முக்கியமாக 2 பிரிவுகளை தான் நாங்கள் படிக்கணும். கவனிய பிள்ளைகள், அதில் முதலாவது பிரிவு மின்கலம். முதலாவது பிரிவு மின்கலம். இரண்டாவது மின் பகுப்பு. இப்போ மின்கலத்தில் இரண்டிலையும், மின்கலம் மின் பகுப்பு இரண்டிலையுமே நாங்கள் மின்வாய்களை பயன்படுத்துவோம். மின்வாய்கள்ன்றது என்ன பிள்ளைகள்? ஒரு உலோகத்தை அதனுடைய அயன் கொண்ட கரைசலில், ஒரு உலோகத்தை M என்ற உலோகத்தை அதனது அயன் கொண்ட கரைசலில், அதாவது M என்ற உலோகம் அதனுடைய அயன் கொண்ட கரைசல் M ப்ளஸ் எக்வஸ், M ப்ளஸ் அல்லது M2 ப்ளஸ் M3 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அயன் கொண்ட கரைசல், உதாரணமாக மெக்னீசியம் உலோகத்தை மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் நைட்ரேட்டு போன்ற கரைசலில் அமிழ்த்தலாம். அதே போல் நாகம் உலோகத்தை நாக சல்ஃபேட்டு, நாக நைட்ரேட்டு போன்ற கரைசலில் அமிழ்த்துவதன் ஊடாக மின்வாய்களை தயாரிக்கலாம். இந்த மின்வாய்கள் கவனிய பிள்ளைகள், இங்கே மின்கலத்திலையும் மின்வாய்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று அனோட்டு மின்வாயாக இருக்கும், அனோட்டு. அதே போல் கதோட்டு மின்வாய். இங்கேயும் மின் பகுப்புலையும் அதே போல் மின்வாய்கள் இருக்கும். 2 மின்வாயும் இருக்கும். ஒன்று அனோட்டு, அதுபோல் அடுத்த மின்வாய் கதோட்டு மின்வாய். இப்போ நாங்கள் 2லையும் ஒற்றுமை என்ன, 2லையுமே மின்வாய்கள் காணப்படும். அந்த மின்வாய்கள் அனோட்டு ஒன்று மின் பகுப்புலையும் அழைக்கப்படும், மின் களத்திலையும் அனோட்டு என அழைக்கப்படும். அதே போல் மின் களத்திலையும் கதோட்டு என அழைக்கப்படுற மின்வாயும் இருக்கும், மின் பகுப்புலையும் கதோட்டுன்னு இருக்கு. இந்த மின்வாய்களுக்கு, அனோட்டு மின்வாய்க்கும் கதோட்டு மின்வாய்க்கு உரிய வரைவிலக்கணம் எங்களுக்கு 2லையுமே ஒரே வரைவிலக்கணம் தான் காணப்படும். அனோட்டு மின்வாய் என்றால் என்ன? வரைவிலக்கணம் ஒன்று தான் 2க்குமே, ஆனால் சில வேறுபாடுகள் இருக்கும். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அனோட்டுன்றது பிள்ளைகள் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அனோட்டு. அது மின் களத்தில் இருந்தாலும் சரி, மின் பகுப்பில் இருந்தாலும் சரி, அனோட்டு மின்வாயில் நடைபெறுகின்ற தாக்கம் ஒட்சியேற்றமாக தான் இருக்கும். ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய், நடைபெறும் மின்வாய் அனோட்டு மின்வாய் எனப்படும். இது பொதுவான வரைவிலக்கணம். அது மின்கலத்துக்கும் பொருந்தும், மின் பகுப்புக்கும் பொருந்தும். அனோட்டு மின்வாய் எனப்படும். அதே போல் கதோட்டு மின்வாயின்டா என்ன? கதோட்டு மின்வாயின் வரைவிலக்கணம் என்ன? கதோட்டு மின்வாயின் வரைவிலக்கணம், கதோட்டு மின்வாயின் வரைவிலக்கணம் தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய்,
தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் கதோட்டு மின்வாய் எனப்படும். அப்போ கவனிங்க பிள்ளைகள், இதில் நாங்கள் இந்த வரைவிலக்கணம் இரண்டுக்குமே பொருந்தும். அது மின்பகுப்பில் கதோட்டு மின்வாயாக இருந்தாலும் சரி, மின்கலத்தில் கதோட்டாக இருந்தாலும் சரி, கதோட்டு மின்வாயில் தாழ்த்தல் தான் நடைபெறும். ஆனால் பிள்ளைகள் முக்கியமான ஒரு வேறுபாடு என்னென்னா, மின்கலத்தில் அனோட்டினுடைய குறியீடு என்னன்றதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது மின்கலத்தில் அனோட்டின் குறியீடு என்ன, ப்ளஸ்ஸா மைனஸா, அதை நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதே போல் மின் பகுப்பில் அனோட்டுன்ற குறியீடு என்னன்றதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். அனோட்டு மின்வாய் மின்கலத்திலையும் காணப்படும், மின் பகுப்புலையும் காணப்படும். மின்கலத்தில் அனோட்டினுடைய மின்வாயினுடைய குறியீடு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் பாருங்கள், லோன் என்ற வார்த்தையினூடாக நாங்கள் விளங்கிக்கொள்ளும். லெஃப்ட் ஆக்சிடேஷன், இடது பக்கம் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய். எப்படியும் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் தான் அனோட்டாக இருக்கும். அது மின் பகுப்புலையும் அதே மாதிரி தான். அப்போ லெஃப்ட் இடது பக்கம் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அது அனோட்டாக இருக்கும். அதன் குறியீடு நெகட்டிவ். ஆகவே மின்கலத்தில் எங்களுக்கு அனோட்டு மின்வாயின் குறியீடு மைனஸாக இருக்கும். அதே நேரம் மின் பகுப்பில் பார்த்திங்கன்னா, மின் பகுப்பில் என்ன வித்தியாசம்டா கவனிய பிள்ளைகள், மின் பகுப்புன்றது என்ன எங்களுக்கு தெரியும். முதலாவது மின் களம்ன்றது என்ன, இரசாயன தாக்க ஒன்றின் மூலமாக, இரசாயன தாக்கம் ஒன்றின் மூலமாக ஒரு இரசாயன தாக்கத்தை நிகழ்த்தி நாங்கள் எதை பெற்றுக்கொள்கிறோம், மின்னை பெற்றுக்கொள்கிறோம். மின், அதுதான் மின் களத்தினுடைய எங்களுடைய பயன்பாடு. அதே நேரம் மின் பகுப்புன்றது என்ன பிள்ளைகள், மின் பகுப்பினுடைய பயன்பாடு என்ன, மின் பகுப்பினுடைய பயன்பாடு என்ன, நாங்கள் மின்கலத்தை இணைத்து மின்வாய்களுடன் இணைத்து மின்னோட்டத்தை நாங்கள் வழங்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மின்னோட்டத்தை நாங்கள் வழங்க போகிறோம். கவனிய பிள்ளைகள், ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மின்னோட்டத்தை நாங்கள் மின்வாய்களுக்கு வழங்கி இந்த கரைசலில் இருக்க போகுது. சாதாரண நிபந்தனையில் தாக்கம், இரசாயன தாக்கம் அடையாத ஒரு தாக்கிகள் ரெண்டோ ஒன்றோ இதில் தாக்கிகள கலவையை நாங்கள் சேர்த்துருக்கிறோம். தாக்கி, இந்த தாக்கி சுயமாக என்ன செய்ய, அது சாதாரண நிபந்தனையில் தாக்கம் அடையாத ஒரு தாக்கி. ஆகவே அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மின்வாய்களை மின்கலத்தினுடன் இணைத்து நாங்கள் வெளியிலிருந்து மின்னோட்டத்தை வழங்க போகிறோம். மின்னோட்டத்தை வழங்குவதன் ஊடாக நடைபெறாத இந்த தாக்கத்தை நாங்கள் நடத்த போகிறோம். நடைபெறாத இந்த இரசாயன தாக்கத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நிகழ்த்த போகிறோம். அதுதான் இதில் உள்ள வேறுபாடு. அப்போ மின்கலத்தில் இரசாயன தாக்கத்தை நிகழ்த்தி நாங்கள் மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் மின் பகுப்பில் மின்னோட்டத்தை வழங்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இரசாயன தாக்கத்தை நிகழ செய்ய போகிறோம். இப்போ இங்கே மின் பகுப்பில் நாங்கள் அனோட்டை கதோட்டை எப்படி நாங்கள் வேறுபடுத்துகிறோம்னா, மின்கலத்தினுடைய மின் பகுப்பில் மின்கலம் ஒன்று இணைச்சி நாங்கள் மின்னோட்டத்தை வழங்கணும். அந்த இணைக்கிற மின்கலத்தினுடைய ப்ளஸ் முனை இருக்கும். மின்கலத்துக்கு 2 முனை இருக்கும், ப்ளஸ் மைனஸ். ஆகவே அந்த மின்கலம் பேட்டரியில் உள்ள ப்ளஸோடு இணைக்கப்பட்ட மின்வாய், அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், அனோட்டுன்னு சொல்லுவோம். இது எங்கள் மின் பகுப்பில் அனோட்டு. அதே போல் மறைமுடிவுடத்தில் இணைக்கப்பட்ட மின்வாயை கதோட்டுன்னு சொல்லுவோம். ஆகவே நீங்கள் விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள், கதோட்டுண்டா இந்த இடத்துல இது மறைமுடிவுடத்தில் இணைக்கப்பட்டதால் என்ன குறியீடு வரும், மைனஸ் குறியீடு வரப்போ. அனோட்டும் மின்கலத்தின் நேர்முடிவுடத்தில் இணைக்கப்பட்டதால் ப்ளஸ்ன்னு வரப்போ. ஆனால் தாக்கம் எப்படி நடைபெறும், அனோட்டில் என்ன தாக்கம் நடைபெறும், அனோட்டில் நடைபெறுகின்ற தாக்கம் என்ன, ஒட்சியேற்றம் தான். கதோட்டில் என்ன தாக்கம் நடைபெறும், தாழ்த்தல். அது மாற்றமடையாது. அப்போ தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் அது மின் பகுப்பில் இருந்தாலும் சரி, மின்கலத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பேர் என்ற கதோட்டு.
அதே போல் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அது மின் பகுப்பில் இருந்தாலும் சரி மின் களத்தில் இருந்தாலும் சரி அதனுடைய பேர் என்ன? அனோட்டு. இந்த முக்கியமான ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் முதலாக விளங்கி கொள்ளணும். அப்போ கவனிய பிள்ளைகள் மின் களத்திலையும் மின் பகுப்புலையும் எது மாற்றமடையும்? அனோட்டு கதோட்டினுடைய குறியீடு மாற்றமடையும். ப்ளஸ் மைனஸ் மாறும். மின் பகுப்பில் அனோட்டண்டா ப்ளஸ் குறியீடு நேர்குறியீடு. அதே இது மின் களத்தில் அனோட்டண்டா மைனஸ் குறியீடு நெகட்டிவ். லெஃப்ட் ஆக்சிடேஷன் அனோட் நெகட்டிவாக இருக்குது. லோன் என்ற வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதே இது மின் பகுப்பில் மின்கலத்தின் ப்ளஸோடு இணைக்கப்படுற மின்வாய் தான் அனோட். ஆகவே எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். முதலாவது அனோட்டுன்றது என்ன? ஒவ்வொரு இடத்துல மின் பகுப்பில் ஒரு குறியீட்டை பெறும், மின் களத்தில் வேறொரு குறியீட்டை பெறும். ஆனால் வரைவிலக்கணம் ஒன்று தான். அனோட்டண்டா ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாயத்தை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? அனோட்டு என நாங்கள் அழைப்போம். தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாயை நாங்கள் என்னென்று அழைப்போம் பிள்ளைகள்? கதோட்டு மின்வாய் என அழைப்போம். அப்போ கவனிய பிள்ளைகள், இனி நாங்கள் பார்ப்போம் எங்களோட இந்த கேள்வியில் என்ன தரவுகள் தரப்பட்டிருக்கின்றா? களத்தாக்கம் தரப்பட்டிருக்குது. களத்தாக்கம் எம் என்ற உலோகம் எஸ், அது எஸ் என்ற திண்மண்டத்தை குறிக்கிறாங்க உலோகம். அதே போல் 3 ஏஜி ப்ளஸ் இது எக்வஸ் கரைசல் தாக்கத்தில் ஈடுபட்டு 3 AG உலோகமாகவும் M3+ எக்வஸ் அயனாகவும் மாற்றமடையும். அப்போ இங்கால பாருங்கள் பிள்ளைகள், தாக்கி பக்கத்தில் M3+ஆக மாறுது. ஆகவே எம் இலத்திறனை இழந்தால் தான் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? கட்டையான உருவாக்கலாம் 3+ஆக. அப்போ உண்மையில் என்ன நடந்திருக்குது? நாங்கள் பூர்த்தியான தாக்கத்தை இந்த களத்தாக்கத்தை பிரித்து எழுதுனா எம்முடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும்? எம்எஸ் அண்ட் எம் என்னவாக மாறி இருக்குது? 3+ஆக மாறி இருக்கு. M3+ எக்வஸ். ஆகவே எம் நடுநிலையாக இருந்தது 3 ப்ளஸ் ஏற்றத்தை பரவண்டா 3 இலத்திறன் என்ன செஞ்சிருக்கும்? இழந்திருக்கு. ஆகவே இலத்திறன் இழக்கிற தாக்கம் என்ன தாக்கம்? ஒட்சியேற்ற தாக்கம். இலத்திறனை இழக்கிற தாக்கம் ஒட்சியேற்ற தாக்கம். ஒட்சியேற்ற இலத்திறனை இழந்திருக்கு. அதே போல் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், வெள்ளி அயன் Ag+ அயன் என்ன செஞ்சிருக்குது? Ag-ஆக மாறிருக்கு. அப்போ ஒரு நேர் அயன் 3 நேர் அயன் எக்வஸ் வெள்ளி, அதாவது வெள்ளி உலோகமாக மாற்றம் அடைகிறண்டா. அப்போ என்ன செஞ்சிருக்க பிள்ளைகள்? இந்த Ag+ன்றது 3 இலத்திறனை என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்றிருக்கணும். ஏற்றால் தான் ப்ளஸ் இல்லாமல் போய் உலோகம் வரும். ஆகவே இலத்திறனை ஏற்றல் என்ன தாக்கம்? தாழ்த்தல் தாக்கம். ஆகவே கவனிய பிள்ளைகள், எங்களோட வரைவிலக்கணம் என்ன சொல்லுது? ஒட்சியேற்றம் நடைபெறுற இடம் என்னவாக இருக்கும்? என்ன மின்வாயாக இருக்கும்? அனோட்டாக இருக்கும். ஆகவே ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் கவனிய பிள்ளைகள், ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அனோட்டாக இருக்குது. ஆகவே எம் என்ற உலோகம்தான் அனோட்டு மின்வாய். தாழ்த்தல் நடைபெறுகின்ற தாக்கம் நடைபெறுகின்ற மின்வாய் என்னவாக இருக்கும்? தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் தாழ்த்தல் நடைபெறுகிறது. ஆகவே அது என்னவாக இருக்கும்? கதோட்டாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ எங்களோட ஒரு மின்கலத்தினுடைய மின்னியக்க விசைக்கான சமன்பாடு என்ன எங்களுக்கு தெரியும். ஈ நோட் மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு இது சமன். எங்களுக்கு தெரியும் E0 RHS மைனஸ் E0 LHS. RHSனா என்ன? ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் E0 LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை நாங்கள் இன்னொரு முறையில் எழுதலாம். என்ன? E0 வலது பக்கம் என்ன மின்வாய் இருக்கும்? தாழ்த்தல் மின்வாய் இருக்கும். அப்போ தாழ்த்தல் அல்லது இதை நாங்கள் கதோட்டுன்னு சொல்லலாம். தாழ்த்தல் அல்லது கதோட்டு மின்வாய், கதோட்டு. அதே போல் இடது பக்கம் என்ன இருக்க போகுது? E0 ஒட்சியேற்ற மின்வாய் இருக்க போகுது. ஒட்சியேற்ற மின்வாய் கவனியபிளே ஒட்சியேற்ற மின்வாய் அல்லது இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? அனோட்டுன்னு சொல்லுவோம்.
இப்போ இங்கே எங்களுக்குரிய களத்தினுடைய மின்னியக்க விஷயங்களை கேள்வியில் தந்திருக்கிறாங்க பாருங்கள். 2.46 வோல்ட் என தரப்பட்டிருக்குது கேள்வியில். களத்தினுடைய மின்னியக்க விசை தந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் என்ன எழுத போகிறோம் கவனிய பிள்ளைகள், E நோட் செல் சமன் E நோட், இது நாங்கள் சொல்ல போகிறோம் cathode to RHS மைனஸ் E நோட் LHS. லெஃப்ட் சைடில் என்ன இருக்க போகுது எங்களுக்கு அனோட்டு மின்வாய் இருக்க போகுது, அனோட். ஆகவே களத்தின் மின்னியக்க விசை தந்திருக்கிறாங்க 2.46 வோல்ட் சமன் கதோட்டு மின்வாய் தாழ்த்தல் நடைபெறுகின்ற தாக்கத்தினுடைய மின்வாய் தந்திருக்கிறாங்க தாழ்த்தல் அழுத்தம். நாங்கள் நியம மின்வாய் அழுத்தம் தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தால் தான் நாங்கள் குறிக்கணும். ஆக ஈ நோட்டுன்னு போட்டால் பிள்ளைகள் நாங்கள் நியம தாழ்த்தல் அழுத்தத்தை தான் நாங்கள் குறிப்போம், தாழ்த்தல் தாக்கம். அப்போ இதில் வரப்போகிற விடை என்னது விடையாக இருக்கும், தாழ்த்தல் தாக்கத்தினுடைய விடையாக தான் இருக்கும். அப்போ கவனிய பிள்ளைகள் அது எவ்வளோ 0.8 வோல்ட்டுன்னு தந்திருக்கிறாங்க கதோட்டு, 0.80 வோல்ட், அது ப்ளஸ்லேயே தான் தந்திருக்கிறாங்க. மைனஸ் எங்களுக்கு E நோட் அனோட்டு மின்வாயினுடைய தாழ்த்தல் அழுத்தம் என்னன்னு வரப்போகுது. அப்போ ஆகவே இதில் இருந்து எங்களுக்கு விளங்குது பிள்ளைகள் பாருங்கள். இதை நாங்கள் இங்கால கொண்டு வரணும், இதை நாங்கள் இங்கால கொண்டு போகணும். ஆகவே E நோட் அனோட்டு சமன் இதை இங்கால கொண்டு வந்துட்டோம். இங்கால இருக்குது 0.8 வோல்ட் மைனஸ் இதை இங்கால கொண்டு வந்த 2.46 வோல்ட். ஆகவே இது மைனஸில் இருந்து இது ரெண்டு வேறு குறியின்றதால் E நோட் அனோட்டு கவனிய பிள்ளைகள். அப்போ என்ன செய்ய போகிறோம் 2.46லேருந்து 0.8 வோல்ட்டை கழிச்சா வரப்போவதை விட 1.66 வோல்ட். இது மைனஸ் ப்ளஸும் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் தான் பெருசு. அப்போ பெருசுலேருந்து சின்ன கழிச்சு பெருசுக்கு முன்னுக்குள்ள குறியீடை நாங்கள் போடணும். ஆகவே மறை. இப்போ இதில் வந்திருக்கிற விட அப்போ அனோட்டு மின்வாயினுடைய தாழ்த்தல் அழுத்தம் வந்திருக்குது. ஆகவே இங்கே தாக்கம் எங்கிட்ட கேள்வியில் கேட்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே இந்த தாக்கம் தான். அதாவது என்ன தாக்கம், M3+ எக்வஸ் 3 இலத்திரனை ஏற்று M உலோகமாக மாறுகின்ற தாக்கத்தினுடைய அழுத்தம் தான் கேட்டு. ஆகவே இது என்ன தாக்கம், தாழ்த்தல் தாக்கம். ஆகவே இதன் அழுத்தம் என்ன அழுத்தம், தாழ்த்தல் அழுத்தம். இங்கே நாங்கள் கண்டுபிடிச்ச அழுத்தமும் தாழ்த்தல் அழுத்தம் தான். அனோட்டு மின்வாயாக இருந்தாலும் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாயாக இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் பிரதியிட்டு கணிச்ச அழுத்தம் என்ன அழுத்தமாக இருக்கும், அதாவது இதில் எல்லாமே தாழ்த்தல் அழுத்த பெருமானங்கள் தான் நாங்கள் போடுவோம். ஏண்டா நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு மின்வாயினுடைய தாழ்த்தல் அழுத்தத்தின் பெருமானத்தின் அடிப்படையில் தான் அந்த மின்வாயினுடைய நியம மின்வாய் அழுத்தத்தை நாங்கள் குறிப்பிடுறது. ஆகவே எங்களுக்கு கண்ட விடையை நேரடியாகவே இந்த கேள்விக்குரிய விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் சமன்பாடு மாறி தந்திருந்த, உதாரணமாக இப்படி தந்திருந்த MS என்னவா மாறுது, M3+ எக்வஸ் ஆகவும் 3 இலத்திரனை இழக்குது. இப்படி கேள்வி கேட்டிருந்த பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு இது என்ன தாக்கம், ஒட்சியேற்ற தாக்கம். ஆகவே நாங்கள் என்ன அழுத்தம் கொடுக்கணும், ஒட்சியேற்ற அழுத்தம் கொடுக்கணும். கேள்வி இப்படி கேட்டிருந்தா. ஆகவே இதில் வந்திருக்கிற விடை என்ன அழுத்தம் வந்திருக்குது, விடையில் வந்திருக்கிற அழுத்தம் என்ன, தாழ்த்தல் அழுத்தம். அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், தாழ்த்தல் அழுத்தத்தை ஒட்சியேற்ற அழுத்தமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், குறியீடு மாறும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக வரும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இந்த தாக்கத்தினுடைய அழுத்தம் ஒட்சியேற்ற அழுத்தம் என்னவாக இருக்கும், +1.66 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நம்ம சமன்பாட்டில் கணிக்கிற தாழ்த்தல் அழுத்தம் எங்கள்கிட்ட நேரடியாக தாழ்த்தல் தாக்கத்தினுடைய அழுத்தம் தான் கேட்டிருக்கிறாங்கன்றதால நேரடியாக அந்த விடையை நாங்கள் அப்படியே போடலாம். அதே நேரம் கேள்வியை மாறி கேட்டிருந்தா M3+ எக்வஸ் 3 இலத்திரன் இந்த தாக்கத்தை கேட்டிருந்தால் இது ஒட்சியேற்ற தாக்கம். அப்போ தாழ்த்தல் அழுத்தத்தை நாங்கள் என்ன செய்யணும், ஒட்சியேற்ற அழுத்தமாக மாற்ற வேண்டும்ன்றதை முக்கியமாக கொஞ்சம் விளங்கி